துலா ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ல படுமுங்க. சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கு எட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. துளாராசி அன்பர்களே, உங்களுக்கான மிக முக்கியமான பதிவு இதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து இவன் அவ்வளவுதான், இவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கேள்வி பண்ணாங்களோ, அவங்க எல்லாம் உங்களை பார்த்து வாயடிச்சு போற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, உங்களை வெறுத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை தேடி வரப்போகுதுங்க. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா ரொம்பவே வலிமையா மாறிட்டு இருக்கு. அதனால இது முழுமையா கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற அந்த பொற்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம். கடந்த கொஞ்ச காலமா குறிப்பா சொல்ல போனா, ஒரு சில வருஷங்களாவே துளாராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. எவ்வளவு திறமை இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. யாருக்காவது உதவி பண்ண போய் கடைசியில நீங்க கெட்டவங்களா மாறின கதைகள் தான் அதிகம்ங்க. உங்க கூடவே இருந்து உங்களையே குழி தோண்டி புதைக்க நினைச்சவங்கள நீங்க பார்த்துருப்பீங்க. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, அப்ப ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. சொந்தக்காரங்களா இருக்கட்டும், கூட பழகினவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. கையில காசு இருக்கும்போது உங்களை சுத்தி சுத்தி வந்தவங்க காசு இல்லாதப்போ உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி நடத்திருப்பாங்க. இந்த வலிகள் எல்லாம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. துளாராசிக்காரங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க. தராசு எப்படி 2 பக்கமும் சமமா இருக்குமோ, அதே மாதிரி தான் நீங்க எல்லாரையும் சமமா பார்ப்பீங்க. யார் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உங்க மனசுக்கு இவ்வளவு நாள் கிரகங்கள் கொடுத்தது வெறும் சோதனைகள் தாங்க. அந்த சோதனைகள் எல்லாம் உங்களை இன்னும் பக்குவப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்குதுங்க. இப்போ அந்த கஷ்டங்களுக்கான காலம் முடிஞ்சு போச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. இதுவரைக்கும் உங்க கண்ணில் வந்த கண்ணீர் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு பெரிய விடிவு காலம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. பொருளாதார ரீதியா நீங்க எவ்வளவோ அடிபட்டிருப்பீங்க. கடன் பிரச்சனையில சிக்கிட்டு அடுத்தடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம முழிச்ச நேரங்கள் உங்களுக்கு இருக்குங்க. நீங்க நேர்மையா உழைச்சாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம உங்களை விட குறைவா உழைச்சவங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கிறத பார்த்து உங்களுக்குள்ளேயே நீங்க புழுங்கியிருப்பீங்க. ஆனால் இனிமே அப்படி நடக்காதுங்க. உங்களோட பணவரவு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது. எங்கிருந்து பணம் வரும், எப்படி இந்த கடன் அடைபடும்னு நீங்கள் குழம்பு போய் நின்னதெல்லாம் மாறி பணவரவுக்கான புது வழிகள் உங்களுக்கு திறக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகுது. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறப்போகுது. உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த மரியாதை குறைஞ்சு போச்சுன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன தப்புக்காக உங்களை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை இருக்காதுங்க. யார் உங்களை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து பேச போறாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர போகுது. வீடு கட்டுறது, நகை வாங்குறதுன்னு உங்க வாழ்க்கையோட தரம் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. உங்க முகத்துல இப்பவே ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அந்த சந்தோஷம் நிரந்தரமா உங்க கூடவே இருக்க போகுது. தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ராஜயோகம்னு தான் சொல்லணுங்க. இதுவரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீங்க இனிமேல் லாபத்தை அள்ள போறீங்க. முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் சூடு பிடிக்க போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான நேரம்ங்க. உங்க உழைப்புக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலைக்கு போறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவி, உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக தேடி வருங்க. மேலதிகாரிகள் உங்கள் திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகிற ஒரு பொன்னான நேரம் இதுங்க. மனசில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு உங்கள் வேலைகளை பார்க்க தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றியை பார்த்து உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாம் நிஜமாவே ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்களை பார்த்து ஒதுங்கி போனவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து வியந்து நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்க போகுதுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் புது மனுஷனாக உங்களையே உணர போகிறீங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த குழப்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய அளவில் சண்டைகள் வந்திருக்கும்.
நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதானா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையான்னு நீங்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம பேசாமல் முகத்தை திருப்பிட்டு இருந்த நாட்கள் அதிகம்ங்க. சில நேரங்களில் பிரிஞ்சு போயிடலாம்னு கூட உங்கள் மனசு யோசிச்சிருக்கும். ஆனால் தராசு சின்னம் கொண்ட துளாராசிக்காரங்க எப்பவுமே பந்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அதனால் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு அந்த வலியை பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கண்ணீருக்கு அவசியமே இருக்காதுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆழமான அமைதி நிலவ போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், கோபங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி போகுதுங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்பா மாற போறீங்க. பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. உங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணும்னா, கடந்த சில மாதங்களாவே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உடல் உபாதைகள் வந்துட்டே இருந்திருக்குங்க. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா நிறைய அலைஞ்சிருப்பீங்க. முக்கியமா மன அழுத்தம் காரணமா ராத்திரியில சரியான தூக்கம் இல்லாம எப்பவுமே ஒரு பதட்டத்தோடவே இருந்திருப்பீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, எந்த பிரச்சனை வருமோன்னு ஒரு இனம் புரியாத பயம் உங்க நெஞ்சுக்குள்ளே இருந்துட்டே இருந்திருக்குங்க. இந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாமல் ஒரு சோம்பேறித்தனம் உங்களை கட்டி போட்டிருக்குங்க. ஆனால் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரிய போகுதுங்க. தீராத நோய்கள் கூட குணமாக ஆரம்பிக்கும். உங்கள் மனசில் இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ரொம்பவே லேசான மாதிரி உணர்வீங்க. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பு உங்கள் உடம்புல இருக்கிறத நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உடல் அளவுலையும் சரி, மனசளவுலையும் சரி ஒரு பெரிய புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். உங்களுக்கு நேரடி எதிரிகளை விட மறைமுக எதிரிகள் தான் அதிகம்ங்க. அதுவும் உங்கள் கூடவே இருந்து உங்கள் தட்டிலே சாப்பிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நினச்சா உங்களுக்கு இப்போ கூட ரத்தம் கொதிக்கும். நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பல சூழ்ச்சிகளை பண்ணியிருப்பீங்க. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்காகவே சில பேர் அலைஞ்சிருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் நல்லதாக செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துட்டு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழப்போகிற காலம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு எதிராக சதி பண்ணவங்க எல்லாம் இப்போ அவங்க வாழ்க்கையில் அடிபட்டு உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் நிலைமை உயரப்போகுது. யார் உங்களை அவமானப்படுத்த நினச்சாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தோட தலைநிமிர்ந்து நடக்க போகிறீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஆனால் நடக்கவே இல்லைன்னு விட்டுட்ட சில விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் திடீர்னு நடக்க போகுதுங்க. அது ஒரு சொத்து வாங்குற விஷயமா இருக்கலாம், இல்லைனா ரொம்ப நாளாக விற்காம இருந்த ஒரு நிலம் விற்கிறதா இருக்கலாம். கோர்ட்டு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து சேரும். நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிறப்ப வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்குங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இப்போ தடை இல்லாமல் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம்னு சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க போகுது. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் வாய் அடைக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் சந்தோஷ சத்தம் கேட்க போகுதுங்க. இந்த ஒரு காரியத்தில் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு தெளிவும் வெற்றியும் கிடைக்க போகிறத நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிற புகழுக்கு ஒரு அஸ்திவாரமாக மாறப்போகுது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. நண்பர்கள்னு நினச்சி நீங்கள் முழுசாக நம்பினவங்க செஞ்ச துரோகத்தை பற்றி இப்போ நினச்சா கூட உங்கள் மனசு சுக்குநூறாக உடையும். நம்ம கூடவே உட்காந்து சாப்பிட்டாங்களே, நம்மளோட எல்லா ரகசியமும் அவங்களுக்கு தெரியுமே, அவங்களாம் நமக்கு இப்படி பண்ணாங்களான்னு நீங்கள் நம்ப முடியாமல் தவிச்சிருப்பீங்க. அவங்க செஞ்ச காரியத்தால் வெளியே தலை காட்ட முடியாமல் 4 பேர் மத்தியில் கூனு குறுகி நின்ன நேரங்கள் உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி துரோகம் பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்களுக்கு காலம் ஒரு பெரிய பதிலடியை கொடுக்க காத்துட்டு இருக்குது. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்கள். உங்களை யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சறுக்களை சந்திக்க போகிறாங்க. நீங்கள் வசதியாக வாழ்கிறதையும் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறதையும் பார்த்து அவங்க வயிறெறிய போகிறாங்க. இது இயற்கையோட நீதிங்க. இது கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும். குறிப்பாக துளாராசி பெண்களை பற்றி சொல்லணும்னா, உங்கள் தியாகத்துக்கு அளவே கிடையாதுங்க. குடும்பத்துக்காக, கணவனுக்காக, குழந்தைகளுக்காகன்னு உங்கள் ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு மெஷின் மாதிரி உழைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்புக்கு குடும்பத்தில் யாருமே ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இவன் என்ன பெருசா சாதிச்சுட்டா வீட்டில் தான் இருக்கான்னு ரொம்ப அலட்சியமாக பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் உங்களை ஈட்டி மாதிரி குத்தி இருக்குங்க. உங்களுக்குள்ள எத்தனையோ திறமைகள் இருந்தும் அதை வெளியே கொண்டு வர முடியாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக முடங்கி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை உங்கள் திறமையை வெளியிட்டு காட்டுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்போ உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொண்டாடுற நேரம் இது. உங்கள் மாமியார், நாத்தனார் பிரச்சனை எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு வீட்டில் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுதுங்க. இளைஞர்களை பற்றி பார்த்தோம்னா, படிப்பு
முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காம ஒரு சில மார்க்கில் அரசு வேலை வாய்ப்பை தவற விட்டுட்டு ரொம்பவே விரக்தியில் இருப்பீங்க. எப்போ பாரு ஊர் சுற்றிட்டு இருக்கான், இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஊர்க்காரங்க பேசுகிற பேச்சை கேட்டு உங்கள் பெற்றவங்க அழுதுருப்பாங்க. அந்த கண்ணீரை பார்த்து நீங்களும் ரத்த கண்ணீர் அழுதுருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை வேண்டாமுங்க. நீங்கள் எவ்வளவோ பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை விட பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரப்போகுது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்கள் வெளிநாட்டு கனவு நனவாக போகுது. உங்களை தூதுவரா உங்கள் தூத்துன ஊர்வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் எவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்துட்டான், அந்த பொண்ணு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு ஆச்சரியமாக பேசுகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுதுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழு பிதுங்கி நின்னவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து திடீர் பண வரவு கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவே வராதுன்னு நினச்ச பணம் எல்லாம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். பங்குச்சந்தை வியாபாரம்னு முதலீடு பண்ணவங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் கொட்ட போகுதுங்க. மூதாதையர்கள் சொத்து சம்பந்தமாக ஏதாவது பங்காளிகளோட பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் தொடங்க போகுதுங்க. ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறுறதை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உணர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த அதிசயங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் தரம் உயரப்போகுதுங்க. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கடந்த காலங்களில் நம்ம எவ்வளவோ கும்பிடுறோமே, இத்தனை கோவிலுக்கு படியேறோமே, ஏன் கடவுள் நமக்கு மட்டும் கண்ணையை திறக்கலைன்னு ரொம்பவே சலிச்சு போயிருப்பீங்க. சாமி சிலையை பார்த்து நீங்கள் விட்ட கண்ணீர் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்த சோதனைகளை பார்த்து ஒரு கட்டத்தில் கடவுள் மேலேயே உங்களுக்கு கோபம் கூட வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலைமை முழுசாக மாறப்போகுது. உங்களை சோதிச்ச அதே கடவுள் இப்போ உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை வழி நடத்த போகுது. உங்களை அழிக்கணும்னு நினச்சி யாராவது செய்வினை மாந்திரிகணும் ஏதாவது கெட்ட காரியங்கள் செஞ்சுருந்தா கூட அது எல்லாமே தவிடுபடியாகி செஞ்சவங்களுக்கே அது திரும்ப போக போகுது. அந்த அளவுக்கு தெய்வ பலம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கவசமாக மாறப்போகுதுங்க. வயசில் இருக்கிற துளாராசி அன்பர்கள் படுற மன உளைச்சலை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. வரம் தேடி தேடி அந்த உங்கள் பெற்றவங்க செருப்பு தேஞ்சது தான் மிச்சம். சொந்த பந்தங்கள் எல்லா விசேஷ வீடுகளில் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு ஏதாவது தோஷமா, பையனுக்கு சம்பளம் பத்தலையான்னு கேட்டு உங்கள் மனசையும் உங்கள் பெற்றவங்க மனசையும் ரணமாக்கி இருப்பாங்க. நீங்களும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே அழுதுருப்பீங்க. ஆனால் இப்போ கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் தேடி வரப்போகுது. ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் கல்யாணம் நடக்க போகுதுங்க. அதே மாதிரி உண்மையான காதலோடு வீட்டில் சம்மதம் கிடைக்காம ஜாதி மதம்னு பல பிரச்சனைகளை தாங்கி நின்ன காதலர்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் காதலை உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் சொந்தக்காரங்களும் சரி ஏற்றுக்க போகிறாங்க. பொதுவாக ஏதாவது ஒரு சுபகாரியம் விசேஷம்னு போனால் உங்களை யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் ஓரமாக நின்றுட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு வந்துடுவீங்க. காசு பணத்தோட வசதியாக வரவங்களுக்கு தான் அங்கே முதல் மரியாதை கிடைச்சிருக்கும். அதை பார்த்து நீங்கள் ரொம்பவே கூனி குறுகி போயிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை உங்கள் வாழ்க்கையில் வரவே வராதுங்க. எந்த சொந்தக்காரங்க உங்களை ஏளனமாக பார்த்து ஒதுக்குனாங்களோ அதே சொந்தக்காரங்க அவங்க வீட்டு விசேஷத்துல உங்களை முதல் ஆளா முன்னாடி உட்கார வச்சு அழகு பார்க்க போறாங்க. நீங்க வந்தால்தான் அந்த விசேஷம் முழுசாகும்னு சொல்ற அளவுக்கு உங்களோட மதிப்பு கூடிடுங்க. 10 பேர் மத்தியில நீங்க பேசும்போது எல்லாரும் அமைதியா உங்க பேச்சை கேட்டு தலையாட்டுற அளவுக்கு உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க இப்ப யோசிக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுதுங்க. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு புது தைரியமும் சுறுசுறுப்பும் வரப்போகுது. இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஐயோ இதுக்கு என்ன பண்றதுன்னு பயந்து நடுங்குவீங்க. யார்கிட்டையாவது போய் உதவி கேட்கலாமா, அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு தயங்கி நிற்பீங்க. ஆனா இனிமே நீங்க யார்கிட்டையும் போய் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராதுங்க. நீங்களே 4 பேருக்கு உதவி பண்ற அளவுக்கு பெரிய ஆளா மாற போறீங்க. உங்க ராசி சின்னமான தராசு தட்டு இப்போ உங்க பக்கம் ரொம்பவே கனமா மாறிடுச்சுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய உங்களுக்கே தெரியாத பலன்களை நீங்களே முழுசா நம்ப ஆரம்பிங்க. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் துணிச்சு நிற்பீங்க. அந்த துணிச்சலே உங்களுக்கு பாதி வெற்றியை தேடி கொடுத்துருங்க. உங்களை முட்டாள்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு நிரூபிச்சு காட்ட போறீங்க. உங்க பேச்சை கேட்கவே ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது. அந்த அளவுக்கு அந்த ஆளுமை திறன் உங்களுக்கு வரப்போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்த நீங்க சந்திச்ச அரசியலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை எவ்வளவு நேர்மையா செஞ்சாலும் கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு எதிராக பல குழப்பங்களை பண்ணியிருப்பாங்க. நீங்க செஞ்ச நல்ல வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. மேலதிகாரி கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை
உங்களை தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வேலைக்கே போக பிடிக்காம எப்படா இந்த வேலையை விடுவோம்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய விரக்தியோட தான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ காலம் எப்படி மாறப்போகுதுன்னா, யார் உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்களோ அவங்களே மேலதிகாரிகள் முன்னாடி அவமானப்பட போகிறாங்க. உங்கள் உண்மையான உழைப்பும் உங்கள் திறமையும் அந்த இடத்துல வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. நீங்கள் வேண்டாம்னு நினச்ச அந்த வேலையிலே உங்களை ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரப்போகுதுங்க. உங்களை கீழே தள்ள நினச்சவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற சூழ்நிலை உருவாக போகுது. சொந்த வீடு நிலம்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணுங்க. ரொம்ப வருஷமாக வாடகை வீட்லேயே கஷ்டப்பட்டுட்டு ஒரு சின்ன இடமாவது வாங்கி நமக்கான ஒரு வீட்டை கட்டக்க மாட்டோமான்னு நீங்கள் ரொம்ப ஏங்கி போயிருப்பீங்க. அதுக்காக நீங்கள் சேர்த்த காசு கூட வேறு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை எதிர்பார்த்த செலவுக்கோ கரைஞ்சு போயிருக்குங்க. இனிமேல் அந்த மாதிரி எந்த தடங்களும் வராது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கனவு எல்லாம் நிஜமாக போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும், இல்லை இருக்கிற பழைய வண்டியை மாற்றிட்டு நல்ல வண்டியாக வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு புது வண்டி வந்து நிற்க போகுதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருஷமாக நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் இப்படி ஒரு பரிசை கொடுத்துருக்காருன்னு உங்கள் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரப்போகுதுங்க. உங்கள் ராசிக்குள்ளே இப்போ ஒரு பெரிய இருப்பு சக்தி உருவாக போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வந்தால் கூட யாருமே அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுல 100% நியாயம் இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மறுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் வார்த்தைக்கு ஒரு பெரிய மந்திர சக்தி வரப்போகுதுங்க. நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறத கேட்கறதுக்கே 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க. அரசியல், பொது சேவை மாதிரி துறைகளில் இருக்கிற துலா ராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே அற்புதமான நேரம்ங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது. உங்கள் தலைமை பண்பு வெளியுலகத்துக்கு தெரிய போகுதுங்க. எந்த ஒரு பெரிய முடிவாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய தகுதி உயர்ந்து நிற்க போகுது. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தானா தேடி வருங்க. ஊர்லேயே இருந்து உருப்படாமல் போயிட்டோம், இனி வெளியூர் இல்லை வெளிநாடு போயாவது சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும்னு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பாதியிலேயே நின்று இருக்குங்க. விசா பிரச்சனை, பாஸ்போர்ட் பிரச்சனைன்னு ஏதோ ஒன்று தடையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைய போகுது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்கிருந்து உங்களுக்கு சாதகமான பதில் வரப்போகுது. உடல் கடந்து போய் சம்பாதிச்சு, கடல் கடந்து போய் சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட கஷ்டத்தையும் நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீங்க. ஊரில் உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் குடும்பத்தோட வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு நிற்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருட்டாக இருந்த அத்தனை பக்கங்களும் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்க போகிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக உணர போகிறீங்க. உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் படுற கவலைகளுக்கு ஒரு அளவே இல்லாமல் இருந்திருக்கும். அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்களே, எப்போ பாரு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு பெத்த மனசு ரொம்ப துடிச்சு போயிருக்கும். 4 பேர் நம்ம பிள்ளைய பற்றி குறை சொல்லும் போது அதை கேட்டு வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே அழுதுருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையை தேடித்தர போகிறாங்க. அவங்க படிப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரிய போகுதுங்க. யாருக்கெல்லாம் பொறுப்பில்லையோ அவங்க எல்லாம் திடீர்னு ரொம்ப பொறுப்பாக மாறி உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போகிறாங்க. உங்களை பற்றி குறை சொன்னவங்க முன்னாடி உங்கள் பிள்ளைங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சு உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறாங்க. இது உங்கள் மனசுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்க போகுது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஆனால் அது வெளியே வராமல் முடங்கி போய் கிடக்கு. சுக்கிரன் அதிபதியாக கொண்ட துலா ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கலை, அழகு, பேச்சாற்றல்னு பல திறமைகள் இருக்கும். ஆனால் குடும்ப சூழ்நிலை, வறுமை காரணமாக அந்த திறமையை நீங்கள் குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. இனிமேல் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் திறமையை வெளியுலகம் கொண்டாட போகிற நேரம் வந்துருச்சு. நீங்கள் தொட்ட துறையில், குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் திறமையை பார்த்து 4 பேர் வியந்து போய் நிற்க போகிறாங்க. நீங்கள் சும்மா பொழுதுபோக்குக்காக செஞ்ச விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்க போகுது. உங்கள் பேரும் புகழும் நாலா பக்கமும் ரொம்ப வேகமாக பரவ போகுது. பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பல வருஷமாக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு இனிமேல் இந்த சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கை விட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு உங்கள் கைக்கு ஒரு பெரிய தொகை வரப்போகுது. இதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் யாருக்கோ செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கு வேறு ஒரு ரூபத்தில் பணமாக வந்து சேரப்போகுது. உங்கள் பொருளாதார நிலைமை ஒரு ராத்திரியில் தலைகீழாக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. இதுக்கெல்லாம் மேலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. இத்தனை நாளாக பழசையே நினச்சி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பிட்டு இருந்த நீங்கள் இப்போ அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது மனுஷனாக மாற போகிறீங்க. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வளர்ச்சி அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக இருக்க போகுதுங்க.
பழசு திரும்பி பார்க்க கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. உங்கள காயப்படுத்தினவங்கள பத்தி கவலைப்படாம உங்க வழியில நீங்க ராஜநடையில போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக சக்தி முழுசா வெளிப்பட ஆரம்பிக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு நாள் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுதுன்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நீங்க ரொம்ப உற்சாகமா தொடங்க போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. உங்க கூடவே இருந்துட்டு உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைச்ச கூட்டத்தை இப்போ கடவுள் உங்க வாழ்க்கையை விட்டே விரட்ட போறாருங்க. இதுவரைக்கும் உங்களை சுத்தி ஒரு போலித்தனமான கூட்டம் இருந்திருக்கும். உங்ககிட்ட காரியம் ஆகுற வரைக்கும் நல்லா பேசிட்டு காரியம் முடிஞ்சதும் உங்களை கலட்டி விட்டுருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்கள் உங்க பக்கத்திலேயே வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுதுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஞானம் உங்களுக்கு வரப்போகுது. உண்மையான அன்போட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க உங்களுக்கு தோள் கொடுத்து ஆதரிப்பாங்க. உங்க கஷ்ட நஷ்டங்களை உண்மையா பகிர்ந்துக்க ஒரு ஜீவன் உங்களுக்கு துணையா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல முகம் தெரியாத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுது. நீங்க ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கும்போது கடவுளே ஒரு மனித ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அதை நினைச்சு நீங்க வாழ்நாள் முழுக்க நெகிழ்ந்து போக போறீங்க. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க கிட்ட உதவி கேட்டு அவங்க உங்களை உதாசீனப்படுத்தினப்ப எவ்வளவு வலிச்சதோ அந்த வலியை மாத்துறதுக்கு தான் இந்த முகம் தெரியாத மனிதரோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு ரூபத்துல உங்களை காப்பாற்ற போகுது. அதனால இனிமே நமக்கு யாருமே இல்லைன்னு நீங்க ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க. ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வரப்போகுது. ரொம்ப வருஷமா ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போகணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை முடிக்கணும்னு நினைச்சு பண கஷ்டத்தாலேயோ இல்லை வேற ஏதாவது சூழ்நிலையாலேயோ அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. அது உங்க மனசுல ஒரு பெரிய குறையா உறுத்திட்டே இருந்திருக்கும். அந்த குறை இப்போ முழுசா தீரப்போகுதுங்க. குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா நீங்க ஆசைப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்ண போறீங்க. அங்க போய் நின்று சாமி கும்பிடும்போது இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த அத்தனை பாரமும் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி உங்க முகத்துல தெரிய போகுதுங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாம் ஒன்னொன்னா நிறைவேற போகுது. தெய்வ கடாட்சம் உங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்க போகுது. உங்க வீட்டுல எந்த மூலையில பார்த்தாலும் ஒரு சுபிச்சம் குடிக்கொண்டே இருக்க போகுது. உங்களுக்குள்ள இருந்த சில தேவையில்லாத பயங்கள் குழப்பங்கள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு விலக போகுது. நாளைக்கு என்ன நடக்குமோ நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்ற பதட்டம் இனிமே உங்ககிட்ட இருக்காது. எதை பத்தியும் கவலைப்படாம இன்னைக்கு நாள் எப்படி சந்தோஷமா வாழலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு இருந்த கெட்ட பழக்கங்கள் கெட்ட சவகாசங்கள் எல்லாம் தானா உங்களை விட்டு விலகி போகும். உங்க உடம்பும் மனசும் ரொம்ப தூய்மையா மாறுறதை நீங்க உணர்வீங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் இருக்க போது நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற சூழ்நிலையே ரொம்ப சந்தோஷமா மாறிடுங்க. உங்க பேச்சிலையும் சரி உங்க பார்வையிலும் சரி ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. அதை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து பேசணும் பழகணும்னு ஆசைப்பட போறாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு கவர்ச்சியான பலமான ஆளுமையான ஒரு முடிவெடுக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க போச்சுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பக்கம் பணம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு காத்துட்டு இருக்கும். கல்யாணத்துக்கு நகை நட்டு வாங்கணும்னு நினைச்சு சிறுக சிறுக சேர்த்த காசு கூட கடைசியில வேறொரு அவசர செலவுக்கோ இல்லை மருத்துவ செலவுக்கோ போயிருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. தங்கம் வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது. அடகு கடையில ரொம்ப நாளா மீட்க முடியாம தூங்கிட்டு இருக்கிறவங்க நகைகள் எல்லாம் இப்போ உங்க நகைகள் எல்லாம் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி புதுசு புதுசா நகை வாங்கி அழகு பார்க்க போறீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு சேமிப்பு பழக்கம் உங்களுக்குள்ள வரப்போகுதுங்க. உங்க சேமிப்பு பெட்டியில ஒரு பெரிய தொகை சேரப்போகுது. இது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பலமா ஒரு பாதுகாப்பா அமைய போகுது. விவசாயம் பார்க்குற துளாராசி அன்பர்களை பத்தி சொல்லியே ஆகணும். மழை இல்லாம சரியான விளைச்சல் இல்லாம போட்ட முதல கூட எடுக்க முடியாம ரொம்பவே கண்ணீர் விட்டுருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம ராத்திரி பூரா முழிச்சு உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இப்ப இயற்கை உங்களுக்கு முழுமையா கை கொடுக்க போகுதுங்க. உங்க நிலத்துல நீங்க என்ன விதைச்சாலும் அது பொண்ணா விளைய போகுது. விவசாயத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் வந்து உங்களை கடங்காரங்க பிடியில இருந்து காப்பாற்ற போகுதுங்க. உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க விவசாயத்தை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது. விட்டு போன மரம் கூட இப்ப மறுபடியும் துளிர் விடுற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பசுமை வரப்போகுது. இதை நினைச்சு உங்க குடும்பமே சந்தோஷத்துல மிதக்க போது. உங்க உடம்புலையும் உங்க முகத்திலையும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போறத நீங்களே கண்ணாடி முன்னு நின்று ஆச்சரியமா பார்க்க போறீங்க.
இத்தனை நாளாக இருந்த கவலை தூக்கமின்மை காரணமாக உங்கள் முகம் ரொம்ப களையிலேருந்து போயிருக்குங்க. வயசுக்கு மீறிய ஒரு முதிர்ச்சி உங்கள் முகத்தில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது பார்த்தீங்களா? அது அப்படியே உங்கள் முகத்தில் ஒரு பெரிய பொலிவை கொடுக்குங்க. உங்களை பார்க்குறவங்க எல்லாம் என்ன திடீர்னு இவ்வளோ இளமையாக பிரகாசமாக இருக்கீங்கன்னு என்ன ரகசியம்னு உங்ககிட்டயே வந்து கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றம் மாறப்போகுது. நீங்கள் நடந்து போனால் 4 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு வசீகரம் உருவாக போகுது. உங்கள் பேச்சில் மட்டும் இல்லை, உங்கள் பார்வையிலையும் ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி வரப்போகுது. இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொண்டு வரும். பக்கத்தில் இருக்கிறவங்களால நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா அதை 4 பேர்கிட்ட தப்பாக சொல்லி திரியிற ஒரு கூட்டம் உங்கள் பக்கத்துலேயே இருந்திருக்கும். உங்கள் எல்லைக்குள்ளே அத்துமீறி வந்து சண்டை போடுறது, அனாவசியமாக பிரச்சனை பண்ணுறதுன்னு உங்களுக்கு நிம்மதியே இல்லை, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் அவங்க வாயெல்லாம் தானாக அடைஞ்சு போகுங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சி அவங்க கண்ணை உறுத்தும். உங்களை பார்த்தா அவங்க கொஞ்சம் தள்ளியே நிற்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை ரொம்ப உயர்ந்து நிற்க போகுது. நீதிமன்ற காவல் நிலையம்னு அலைஞ்சு திரிஞ்ச வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக போகுதுங்க. உங்களை அநியாயமாக சிக்க வச்சவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு பெரிய தண்டனையாக அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் பக்கம் இருந்த நியாயம் இப்போ ஊருக்கே தெரிய போகுது. படிக்கிற பசங்களை பற்றியும், குறிப்பாக அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்கள பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். எத்தனையோ ராத்திரிகள் தூங்காமல் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சில மார்க்கில் அந்த வேலை கை நழுவி போயிருக்குங்க. இருக்கிறவங்க உங்களை பார்த்து இவன் எங்கே உருப்பட போகிறான், புக் எடுத்தாலே தூங்கிடுவான்னு உங்களை கேலி பண்ணியிருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி கேலி பேச்சுகளுக்கு இடமே கிடையாது. உங்கள் மூளை இப்போ ரொம்ப வேகமாக வேலை செய்ய போகுது. நீங்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு தெளிவு கிடைக்க போகுதுங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்டத்திலேயே நீங்கள் தான் முதல் ஆளாக வர போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறீங்க. உங்களை முட்டாள்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் புத்திசாலித்தனம் வெளியே தெரிய போகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய கவலையாக இருந்திருக்கும். அம்மா அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சதும் உங்கள் மனசு ரொம்பவே நலமாகி இருக்குங்க. உங்கள் கையில் காசு இல்லாமல் நேரத்தில் அவங்களுக்கு சரியான வைத்தியம் பார்க்க முடியலைன்னு நீங்கள் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் தவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த கவலையெல்லாம் காற்றுல பறக்க போகுது. உங்கள் பெற்றவங்களுக்கு வந்த பெரிய கண்டம் விலகி அவங்க ரொம்ப ஆரோக்கியமான பூரண ஆயுளோடு உங்களை ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க. அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போதே உங்கள் பாதி கஷ்டம் பறந்து போயிடும். குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய சுச்சம் உண்டாக போகுதுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசி சாப்பிட்ற அந்த பொன்னான நாட்கள் இப்போ ஆரம்பிக்க போது. நீங்கள் குடியிருக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும், வேற ஒரு நல்ல இடத்துக்கு மாறணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு தடையால் அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு நிம்மதி தராத அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப அமைதியான, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் மாற போகிறீங்க. புது இடத்துக்கு போன உடனே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த புது காற்று, புது சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொண்டு வரப்போகுது. அங்கே உங்களுக்கு கிடைக்க போகிற மரியாதையும் அங்கீகாரமும் ரொம்பவே பெருசாக இருக்க போகுது. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை குழிப்பறிச்சவங்க எல்லாம் எப்படிப்பட்ட தண்டனை அனுபவிக்க போகிறாங்கன்னு நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். ஆனால் இயற்கை அவங்கள சும்மா விடாதுங்க. உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்க பல மடங்கு அனுபவிப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்கள் பரிதாபப்படுற அளவுக்கு உங்கள் மனசு ரொம்ப பக்குவமாக மாறிடும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு சினிமாவில் வர மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வர போகுதுங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு பெரிய பரிகாரமும் தேடி போக வேண்டாமுங்க. யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம். உங்கள் வீட்டில் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் குலதெய்வத்தை மட்டும் ஆழமாக நினச்சி முழு நம்பிக்கையோட ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீர், நீங்கள் தாங்கின ஒவ்வொரு அவமானம் எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பரிசு கொடுக்க காத்துட்டு இருக்கிறாருங்க. உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பார்த்து சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் அடியோடு மாறப்போகுதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் தராசு சின்னத்தோட அந்த நியாயம் தர்மத்தை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணவங்களை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாமுங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனுக்கே நல்லா தெரியும். நீங்கள் எப்பவும் போல உங்கள் வழியில் ரொம்ப கம்பீரமாக போயிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே இருந்த அந்த விரக்தி, கோபம், பயம் எல்லாத்தையும் இந்த நிமிஷத்தோட தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனாக வெளியே வாங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது திருவிழா மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட எல்லாம் உங்கள் வாசலை தேடி வரப்போகுது. அந்த மிகப்பெரிய ராஜயோகத்தை முழு மனசோட வரவேற்க நீங்கள் தயாராக இருங்க. உங்களோட அந்த தூய்மையான, யாருக்கும் கெடுதல் நினைக்காத மனசுக்கு இனிமேல் எப்பவுமே நல்லதே நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.